அருமை இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த இரண்டாவது பகுதியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நேற்றைய தினத்தில் நம்ம ஆபிரகாமை குறித்து பார்த்தோம் போன பகுதியில். இன்றைக்கு நம்ம நோவா, ஈசாக்கு, யாக்கோபு இவர்களை குறித்து பார்க்க இருக்கிறோம். ஏன் நேற்று போன வீடியோவில் நான் ஆபிரகாமை குறித்து பேச வேண்டியது என்னன்னா, விசுவாசத்தின் தந்தை, எல்லாருக்கும் ஒரு பெரிய முன்மாதிரியான விசுவாசத்தின் தந்தையாக ஆபிரகாம் இருக்கிறார். அதனால் முதல் பகுதியாக அந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த இரண்டாவது பகுதியில் நோவாவையும் மீதி 2 பேர் ஈசாக்கு, யாக்கோபை குறித்து பார்க்க இருக்கிறோம். நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 11:7. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள் ஆகாதென்று என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான். ஏன்னா அந்த விசுவாசத்தின் கீழ்ப்படிதலை நிமித்தமாக நோவா ஒரு சுதந்திரவாளியாக மாறினார். ஏன்னா அந்த அழிவில் அவரும் சேர்ந்து அழியாதபடிக்கு தேவன் அவரையும் காத்தார். இதை குறித்து நம்ம விளக்கமா பார்க்கணும்னா, ஆதியாகமம் 6வது அதிகாரம் அதிலே 7வது வசனத்தை வாசிக்கிறேன். ஏன் நோவா ஏன் தேவனுக்கு கீழ்ப்படிய காரணம் என்ன, தேவன் என்ன திட்டத்தோட நோவாவை ஏற்படுத்தி வைத்தார் அப்படின்றத நம்ம ஆதியாகமம் 6வது அதிகாரம் 7வது வசனத்தை பார்த்தால், அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிகிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார். அதற்கு முன்னாடி வசனத்தை நம்ம வாசித்தோம் என்றால், 6வது வசனத்தை, தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்திற்கு விசனமாய் இருந்தது. ஏன் விசனமாய் இருந்ததுன்னா, பாவம் பெருகிவிட்டது. ஆதாமேவால் செய்த பாவத்தின் நிமித்தமா என்ன ஆச்சுன்னா, பூமி அந்த பாவமானது அவங்களோடய முடிஞ்சு போகல, அவங்களுடைய சந்ததிக்கு அப்புறம் ஒவ்வொரு சந்ததியா இந்த பாவம் வருது. ஆபேல் காயின் சகோதரனை கொலை செய்தான். காயின் தன் சொந்த தம்பி என்று பார்க்காமல் கொலை செய்தான். கொலை செய்யாதிருப்பாயாக என்ற பாவத்தை மீறப்பட்டது. அப்படியே நீங்க பார்த்தீங்கன்னா, மனுஷருடைய அக்கிரமும் பூமியில பெருகி அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, தவறான உறவுக்குள்ளாக போய் அது நிமித்தமா பூமியில மிகப்பெரிய ஒரு பாவ சூழலே வந்தது. அதனால தேவன் என்ன செய்யறாரு, வெறுக்கிறாரு. மனிதர்களை ஏன் உண்டாக்கினோம், மனிதனை உண்டாக்கினதற்காக நான் மனஸ்தாபப்படுறேன்னு சொல்லி அவரு தீர்மானம் பண்ண பிறகு, அந்த அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, 8வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஏன்னா அந்த காலத்துல இருந்தவர்களுக்குள்ள நோவா எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்னா, நீதிமான், உத்தமனாக இருந்தார், தேவனோட சஞ்சரித்தார், தேவனோட உறவுல இருந்தாரு, ஜபம், தேவனோட பேசுகிற அந்த ஸ்லாக்கியம் நோவாவுக்கு இருந்தது. ஆனா அந்த ஜனங்களோ புசித்தாங்க, குடிச்சாங்க, இன்பமா வாழ்ந்தாங்க. அடுத்தது நமக்கு என்ன நேரிடும்ங்கிற ஒரு கவலை இல்லாம, ஒரு நிர்விசாரமாக, சோம்பேறித்தனமாக, ஒரு தேவ பயம் இல்லாம, ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார் என்கிற ஒரு சிந்தை இல்லாம பாவத்தை செய்து கொண்டு, நல்லா சாப்பிட்டு, நல்லா குடித்து, நல்லா கூத்தடித்து, அது சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மனம் போன போக்கில் வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. அந்த வாழ்க்கையினால என்ன ஆச்சுன்னா, தேவனை மறந்த மக்கள், தேவனையே சுத்தமா மறந்த அந்த மக்கள், தேவனை குறித்த ஒரு அறிவில்லாத மக்களை தேவன் என்ன பண்றாருன்னா அழிக்கணும்னு நினைக்கிறாரு. நோவா 10வது வசனத்தை வாசிச்சா, நோவா 3 பிள்ளைகளை பெருக்கிறார். சேம், காம், யாப்பேத். அந்த சேம், காம், யாப்பேத் தான் அவங்களுக்கு வருகிற மனைவிகளும் நோவாவுடைய மனைவியும் பேழைக்குள்ள காக்கப்படுறாங்க. மொத்தம் 8 பேர். அந்த 8 பேர் தவிர மீதி எல்லாரும் அழிந்து போறாங்க. அந்த 8 பேரோட கூட ஸ்பெஷலா குறிப்பா எதெல்லாம் அடங்குதுன்னா,
பிராணிகள், மிருக ஜீவன்கள், காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், எது சுத்தமானதா, வித்துல எது சுத்தமான மிருகமோ, எது சுத்தமான அசுத்தமில்லாத மிருகமோ, எது அசுத்தமா தீண்டப்பட்டதோ அந்த அசுத்தத்தையெல்லாம் தேவன் கழிக்க சொன்னாரு. எது எது வித்துள்ளது அப்படின்ற அந்த வித்துள்ள மிருகத்தை ஆணும் பெண்ணுமா ஜோடியோட எடுத்து அதை பிழைக்குள்ள சேர்த்து வை அப்படின்னாரு. அதுக்கு முன்ன வசனங்கள், அதுக்கப்புறம் வசனங்களை பார்த்தீங்கன்னா 10, 12, 13, 14, 15 எல்லாம் சொல்றாரு. கோப்பேர் மரத்துல எந்த வசனத்துல இருந்து அவர் பேழையை செய்ய சொல்றாருன்னா 14வது வசனத்துல இருந்து தொடங்கி 16 வரைக்கும் சொல்றாரு. நீ கோப்பேர் மரத்தால பேழையை உண்டு பண்ணு அப்படின்னு சொல்லி முழம் நீளம் எல்லாம் சொல்லிடுறாரு. சொல்லிட்டு ஜன்னல்லாம் வைக்கணும். ஏன்னா என்ன காரணத்துக்காக அவர் சொல்றாருன்னா, நான் ஒரு உயிரினத்தையும் உயிரோட வைக்க மாட்டேன், எல்லாத்தையும் அழிப்பேன் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன பார்த்தீங்களா முன்ன, எது சுத்தமான மிருகத்திலே எது வித்துல ரொம்ப சுத்தமான மிருகமோ, பறவை ஜாதியோ மிருக ஜாதியோ இல்லை காட்டு மிருக வகையோ நாட்டு மிருக வகையோ, அந்த மிருகங்கள் அதை மட்டும் என்ன பண்றாரு, பேழைக்குள்ள சேர்த்துக்கோ, ஜோடியா சேரு, ஒத்தையா சேர்க்காத, அதற்கேற்ற ஜோடியோட நீ பேழைக்குள்ள சேருன்றாரு. 22வது வசனத்தை பார்த்தீங்கன்னா இதை அப்படியே நோவா தட்டாம செய்யறாரு, கீழ்ப்படிஞ்சு செய்யறாரு. அதனால என்ன ஆகுதுன்னா கடைசியில நம்ம அந்த குடும்பம் காக்கப்படுது, அந்த மிருக ஜீவன்கள் எல்லாம் காக்கப்படுது, பேழைக்குள்ள போன அனைவரும் காக்கப்பட்டாங்க. அப்போ தேவனுடைய வார்த்தையை அவர் ஆண்டவரை முகமுகமா பார்க்கலனாலும் அவருடைய வசனத்தை நம்பி அதற்கு கீழ்ப்படிந்ததுனால அவரும் விசுவாச பட்டியல்ல வராரு. அடுத்ததான் நான் யாரை சொல்ல விரும்புறேன்னா, விசுவாச பட்டியல்ல ஈசாக்கு. இவரை குறித்து எபிரேயர் 11:20 சொல்லுது. நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 11 பார்த்தீங்கன்னா 11:20 விசுவாசத்தினாலே ஈசாக்கு வருங்காரியங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தான். ஆசீர்வதிப்பது மாத்திரம் அல்ல, அவங்க மூலியமா ஏசா யாக்கோபு இவங்க இருவர் மூலியமா 2 பெரிய ஜாதிகள் உருவாகுது. அதுல தேவன் யாரை விசேஷமா தெரிந்து கொள்றாருன்னா யாக்கோபை தெரிந்து கொள்றாரு. ஏசாவை வெறுத்தன்னு சொல்றாரு, யாக்கோபை சிநேகித்தன்னு சொல்றாரு. அந்த சம்பவத்தை நம்ம போய் வாசிச்சிடலாம். அதற்கு முன்பதாக ஈசாக்கு தன்னுடைய வாழ்க்கையில தேவனை எப்படி நம்பிக்கையாக வைத்து ஆசீர்வாதத்தை அனுபவித்தாருன்றத நம்ம ஆதியாகமம் 26வது அதிகாரத்துல இருந்து 26வது அதிகாரத்துல 1-3 வரைக்கும் உள்ள வசனங்களை பார்த்தீங்கன்னா அந்த சம்பவமானது சொல்லப்படும். இவர் ஒரு ராஜா, ஒரு தேசத்தின் ராஜாவின் இடத்துல போய் பிழைக்கலாம் அப்படின்னு போறாரு. ஆனா அங்கேயும் தேவனுடைய ஆசீர்வாதம் ஈசாக்குக்கு இருந்ததுனால அந்த ராஜா முதற்கொண்டு எல்லாரும் பாதுகாப்பு கொடுத்து கடைசியில ஆசீர்வாதத்தின் மீது ஆசீர்வாதம், அந்த ஒரு வருஷத்துல 100 மடங்கு பலனை ஈசாக்கு பார்க்கிறாரு. அப்போ நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். ஆதியாகமம் 26வது அதிகாரத்துல 1வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்போ ஆபிரகாமுக்கு அப்புறம் இன்னொரு பஞ்சம் வருது. அந்த பஞ்சத்தின் நிமித்தமா என்ன பண்றாரு, ஈசாக்கு பெலிஸ்தியருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கின் இடத்தில் கோராகுக்கு போனான். எங்கன்னா கோராக் என்ற தேசத்துல அங்குள்ள அபிமெலேக்கின்ற ராஜா கிட்ட வியாபாரம் செய்யலாம், பிழைத்து கொள்ளலாம்னு சொல்லிட்டு போறாரு. அதுக்கு அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஈசாக்குக்கு தரிசனமாகி, நீ பயப்படாத, நீ போற இடமெல்லாம் உன்னோட கூட இருப்பேன், நீ என்ன பண்ணு, எகிப்துக்கு போவாத, நான் உனக்கு சொல்ற தேசத்துக்கு போ. இதே கட்டளையை தான் ஆபிரகாம் கிட்டயும் சொன்னாரு, நான் சொல்ற தேசத்துக்கு, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி ஈசாக்கு கீழ்ப்படிஞ்சு என்ன பண்றாரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்களை யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2வது வசனம் 3வது வசனத்துல ஆசீர்வாதம் 3வது வசனத்துல சொல்றாரு. திரும்பவும் ஆசீர்வாதத்தை சொல்றாரு. 4-5வது வசனத்துல ஆசீர்வாதத்தை சொல்றாரு. வாக்கு தத்தமா கொடுக்குறாரு. ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுவேன்னு சொன்னது போல உன்னையும் பெருக பண்ணுவேன். அதுக்கப்புறம் பாருங்க என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னா, இதே தவறை தான்
ஆபிரகாமும் செஞ்சாரு. தன்னுடைய சொந்த மனைவியை சகோதரி என்று சொல்லி போய் சொன்னார். ஏன்னா அந்த காலத்துல ராஜாக்கள் மிகுந்த அழகுள்ள யாராவது ஒரு பெண்ணை கண்டார்கள் என்றால் மணந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுவாங்க. அது ஒரு ராஜாவுடைய ஒரு பழக்கமாக இருந்தது மற்ற தேசத்தினுடைய ராஜாக்களுக்கு. அதனால இவர் உயிர் போய்விடுமே, நம்மளுடைய உயிர் தப்பினால் போதும், நம்மளுடைய சொந்த மனைவியை சகோதரி என்று சொல்லிவிடலாம் என்று சொல்லி பொய் சொல்றாரு. கடைசியில் அந்த ராஜா கண்டுபிடிச்சு, நீ ஏன் பொய் சொன்ன, யாராவது ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னா உன் மனைவிய எங்க மேல அந்த பழி வருமேன்னு சொல்லி 10வது வசனத்துல வாசிக்கிறேன். அதற்கு அபிமெலேக்கு, எங்களிடத்தில் ஏன் இப்படி செய்தாய்? ஜனங்களுக்குள் யாராகிலும் மனைவியோட சயனிக்கவும் எங்கள் மேல் பழி சுமரவும் நீ இடம் உண்டாக்கினே என்றான். அதுக்கப்புறம் 11வது வசனத்தை வாசிச்சா, பின்பு அபிமெலேக்கு ஒரு கட்டளை போடுறாரு அந்த ராஜாவே, யாராவது இந்த ஈசாக்கு மேலேயும் ரெபெக்கால் மேலேயும் கையை வைத்தீர்களானால் அவங்களுக்கு கடுமையான தண்டனை அப்படின்னு சொல்லி ஊர் முழுக்க சொல்றாரு. ஏன்னா தேவன் கூட இருந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்ததுனால ஈசாக்குக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கிடைத்தது. ராஜா முன்ன தயவும் கிடைத்தது, மனுஷனுடைய தயவும் கிடைத்தது, தேவனுடைய தயவும் ஈசாக்குடைய வாழ்க்கையில இருந்தது. அதனால என்ன பண்ணாரு, அதே தேசத்துல விதையை விதைச்சாரு. அந்த வருஷத்துல 100 மடங்கு பலனை ஈசாக்கு தான் கண்ணால பார்த்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பார்த்தாரு. அப்போ இதனால அவர் என்ன ஆனாரு, பெரிய ஐஸ்வர்யவானாக மாறினார் என்று வேதம் சொல்லுது. அதனால அந்த ஜனங்கள் இருக்க முடியல. ஏன்னா வளர்ச்சி அடைய ஈசாக்கு வளர்ச்சி அடைய அந்த மக்களுக்கு பிடிக்கல. அதனால என்ன பண்றாங்க, வாக்குவாதம் வருது. இவர் எங்கெல்லாம் துறவுகளை வெட்டுறாரோ அங்கெல்லாம் துறவை அடைச்சு போடுறாங்க. கடைசியா இவர் 22வது வசனத்தை வாசிச்சா, பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன் தாம் தேசத்தில் பழுகும்படி இப்பொழுது கர்த்தர் தமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். ஏற்கனவே வாக்குவாதம் பண்ணதுக்கு ஒரு துறவுக்கு பேர் வச்சார், அது ஏசேக்கு சித்தனா. ஆனா இந்த துறவு வெட்டும் பொழுது யாரும் வாக்குவாதம் பண்ணல, அதனால ரெகபோத்துன்னு பேர் வைக்கிறார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷத்தோட தேவனுக்கு பலிபீடத்தை செலுத்துறாரு. அந்த வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். 25வது வசனத்துல, அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே ஒரு கூடாரத்தையும் போட்டான். அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள். அப்ப பாருங்க, ஈசாக்கு தேவனுக்கு நன்றி செலுத்த வண்ணமா பலி செலுத்தினாரு. ஆட்டு மாட்டு பலியை வச்சு தகன பலியாக தேவனுக்கு நன்றி செலுத்தினாரு. அந்த ஸ்தோத்திர பலி, அந்த பலிபீடத்துல மாட்ட ஆட்ட தேவனுக்கு நன்றி பலியா கொடுத்ததுனால தேவனை தொழுது கொண்டார். அப்ப பாருங்க ஈசாக்குடைய விசுவாசம் எப்படிப்பட்ட ஒரு விசுவாசமா இருக்குன்னு. இதே வசனம் 4வது 5வது பார்த்துட்டோம். அதன் பிறகு 26வது அதிகாரம் 22வது வசனத்துல பார்க்கும் பொழுது அங்க தேவனை தொழுது கொள்றார். தேவனை தொழுது கொண்டதும் இல்லாமல் அதே விசுவாசத்தை யாருக்கு பகிர்ந்து கொடுக்கிறார்னா, தன்னுடைய 2 மகன்கள். அதுல ஏசா என்ன பண்றாரு, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம தன்னுடைய யாக்கோபு கிட்ட சேஷ்ட புத்திர பாகத்தை கேட்கிறாரு. சேஷ்ட புத்திர பாகத்தை ஏசா விற்று போட்டுறாரு. யாக்கோபு அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை பெற்றுக்கொண்டு தன்னுடைய அதாவது ஈசாக்குடைய மனைவியாகிய ரெபெக்கால் அந்த அம்மாவுடைய பேச்சை யாக்கோபு கேட்டு யாக்கோபு என்ன செய்யறாரு, தேவன் யாக்கோபை தெரிந்து கொள்றாரு, ஏசாவை வெறுக்கிறார். ஏன்னா யாக்கோபு அம்மாவுக்கு பயந்து இருந்த ஒரு மனிதர். ஏசா அப்படி அல்ல, அவர் வேட்டையாடின மனிதர். மற்ற ஸ்திரீகளோட, அதாவது தேவனுடைய இஸ்ரேல் மக்களுடைய உறவு இல்லாம மற்ற ஜாதியினத்தாரோட உறவு கொண்டதுனால ஏசாவை தேவன் வெறுத்தார், யாக்கோபை சிநேகித்தார். அதனால நம்ம அடுத்த ஒருத்தரை நம்ம பார்க்க போகிறோம், யாக்கோபு. இவரை குறித்தும் வசனம் சொல்லுது. அதே எபிரேயர் 11வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்தோம் என்றால், இவரும் விசுவாசிச்சாரு, தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டிய விதத்துல கீழ்ப்படிந்ததுனால இவரும் விசுவாச பட்டியல்ல வராரு. விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து
தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். இந்த சம்பவம் யாக்கோபு வளர்ந்து பெருகி குடும்பம் அவருக்கு 12 மகன்கள் அந்த 12 யோசேப்பு என்கிற மகன் ராஜாவாக உயர்த்தப்பட்ட பிறகு அவருடைய மகன்களுக்கு, அதாவது யாக்கோபுக்கு பேர குழந்தைகளாகி அந்த 2 பேரை ஆசீர்வதிக்கிற சம்பவத்தை தான் இந்த வசனம் சொல்லுது. விசுவாசத்தினாலே யாக்கோபு என்ன பண்ணாரு, அந்த யோசேப்புடைய, அதாவது தன்னுடைய பேர பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். இந்த சம்பவத்தை குறித்து நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், ஆதியாகமம் 48:9 வாசித்தா இந்த சம்பவம் தொடர்ச்சியா நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 48:9, யோசேப்பு தன் தகப்பனை நோக்கி, இவர்கள் இவ்விடத்தில் தேவன் எனக்கு அருளின குமாரர் என்றான். அப்பொழுது அவன், நான் அவர்களை ஆசீர்வதிக்கும்படி அவர்கள் என்கிட்ட கொண்டு வா என்றான். யாக்கோபு ஆசீர்வதிக்கும்படி அந்த மகன்களை 2 பேரை கொண்டு வா அப்படின்றாரு. முதிர் வயதினால் இஸ்ரவேலின் கண்கள் மங்களா இருந்தபடியால் அவன் நன்றாய் பார்க்க கூடாதிருந்தது. அவர்களை அவண்டையிலே சேர பண்ணினான். அப்பொழுது அவன் அவர்களை முத்தம் செய்து அணைத்து கொண்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11-12 வசனத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம். அதுக்கப்புறம் 12வது வசனத்துல பார்த்தீங்கன்னா கோலின் முனையில சாய்ந்து வணங்குறாரு. அந்த வசனத்தை வாசிக்கிறேன், 12வது வசனத்தை. அப்பொழுது அவனுடைய முழங்கால்கள் நடுவே இருந்த பிள்ளைகளை யோசேப்பு பின்னிட பண்ணி அவனுடைய முகத்துக்கு முன்பாக தரை மட்டும் குனிந்து வணங்கினான். அப்போ தேவனுடைய கீழ்ப்படிதல் யாக்கோபு கிட்ட இருந்ததுனால தன்னுடைய மகனை மாத்திரால தன்னுடைய பேர குழந்தைகளை பார்க்கக்கூடிய ஒரு கிருபை தேவன் செய்தார். இது ஒரு பெரிய சம்பவமாக இருந்தாலும் சுருக்கமாக இந்த வீடியோவில் நம்ம போட்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, அதன் பிறகு யோசேப்பு வராரு. யோசேப்பு விசுவாசத்தினால தன்னுடைய சகோதரர்கிட்ட சொல்றாரு, என் எலும்பை கூட இந்த எகிப்து தேசத்துல வைக்காதீங்க, நம்மளுடைய சொந்த தேசத்துக்கு கொண்டு போங்க, அங்க புதையுங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய எலும்புகளை சாவுவதற்கு முன்பதாக தன்னுடைய சகோதரர்மார்கிட்ட ஒரு கட்டளையை அதை சொல்றாரு. அப்ப பாத்தீங்கன்னா இந்த 2வது பகுதியில இவர்களை 3 பேரை குறித்து பார்த்திருக்கிறோம். விசுவாசத்தின் நிமித்தமாக அந்த தேவனுடைய வார்த்தையை துச்சமாக நினைக்காம அதற்கு கீழ்ப்படிந்து நம்பி இன்றைக்கும் நம்ம அவர்களை குறித்து படிக்கிறோம். எபிரேயர் 11 இவர்களை குறித்ததான விசுவாசத்துல இவங்க எப்படி வல்லவர்களா இருந்தார்கள் என்பதை குறித்து பார்க்கிறோம். இந்த விசுவாசத்தை நாம் வளர்த்து கொள்வோம். தேவனுக்கு கீழ்ப்படிந்து விசுவாச பாதையிலே நடப்போம். இந்த சிறிய வேத பகுதியின் மூலமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.